கிச்டி ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், கிச்டி ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் 2026 முதல் வீடியோவாக கிச்டியில் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த திருத்தணி கேஸை பார்த்த பிறகு அதை பற்றின விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக படித்த பிறகு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதை விட இம்பேக்ட்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைக்கும். 2026 அடுத்து வர பல ஜெனரேஷன்ஸை நிச்சயமாக யோசிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. திருத்தணி கேஸ் என்ன அப்படின்றது இந்நேரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓரளவு எல்லாருமே அதை நியூஸில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப கொடூரமான விஷுவல்ஸ் தான், அதனால் நிச்சயமாக நான் அதை காட்ட போகிறது கிடையாது. ஒரு நார்த் இந்தியன் லேபரர் ஒருத்தர் ட்ரெயினில் தனியாக போயிட்டுருக்கிறாரு. அப்போது நம்ம ஊர் சேர்ந்த பசங்க ஒரு 4-5 பேர், ஒரு 16-17 வயசு இருக்கிற பசங்க அவரை வெட்டி அதை வீடியோவாக எடுத்து அதை வி சிம்பல்லாம் காட்டி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணாங்க. அது வைரலான பிறகு இவ்வளவு கொடூரமான சம்பவம் நம்ம ஊரில் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு பிறகு அது பாப்புலரான பிறகு அது அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தனை டீடைன் இப்போதைக்கு பெற்றோரோட உடம்பு சரியில்லாத ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நியூஸ். இந்த மாதிரியான நியூஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அபூர்வமாக தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. யாருக்கு தெரியும் அப்படின்னா, தினத்தந்தி நியூஸ் பேப்பரை தொடர்ச்சியாக டெய்லி படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்கிறது புரிய வரும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் 4வது பக்கத்தில் ஒரு சின்ன காலமில் இருக்கும், ஒரு 4 வரி செய்தியாக இருக்கும், இல்லை ஒரு 2 காலம் செய்தியாக இருக்கும். அவ்வளோதான். அதை நம்ம படிக்கக்கூட மாட்டோம். பல பேர் அப்படியே தாண்டி அடுத்த பக்கத்துக்கு போயிடுவாங்க. தினத்தந்தி நியூஸ் பேப்பர் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு அந்த தலைப்பை மட்டும் படிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த திருத்தணி கேஸ் ஏன் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது, இன்றைக்கி அதிக அளவு சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்றதுக்கான ஒரே காரணம், அவங்க எல்லாரும் சின்ன பசங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அது விஷுவலாக கொடுக்குற இம்பேக்ட் ஜாஸ்தி. அண்ட் இதுக்கு பின்னாடி காரணம் யார், என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர். ஒன்று நம்ம சொசைட்டி மற்றும் கல்ச்சர், அதற்கு பிறகு நம்மளுடைய சிஸ்டம் மற்றும் அரசு. இங்கு சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு நான் சொல்ல வர்றது சோஷியல் வேல்யூஸ், குடும்ப அமைப்புகள், கேஸ்ட் ஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், பொருளாதாரம், இது எல்லாம் சேர்ந்து தான் சொசைட்டி அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக கவர்மெண்ட் அண்ட் அரசு. இங்கே வர்ற எல்லா அரசாங்கமும் அரசியல் கட்சியும் இப்படியாப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல ஆயிரம் கோடி ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் அறிக்கை கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் எல்லா இடத்துலையும் வாக்குறுதியும் தர்றாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பல ஆயிரம் கோடிகள் எண்ட் பாயிண்ட் வரைக்கும் போய் சேர்ந்து எக்ஸிக்யூஷன் செய்யப்படுதா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் போய் சேர்ந்து அந்த பல ஆயிரம் கோடி இந்த சொசைட்டியை, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்படின்றதான் அடுத்த முக்கியமான கேள்வி. புரியலையே. நம்மளுடைய இந்தியன் ஸ்ட்ரக்சரில் 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள குழந்தைகள்னு தான் சொல்கிறோம். 18 வயசுக்கு மேலே தான் அடல்ட் அப்படின்னு காயின் பண்ணி அவங்கள அடல்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒரு 14, 15, 16 வயசுலேயே அவங்க குழந்தைகள் அப்படின்ற அந்த பொசிஷன்லேருந்து அடல்ட்டாக தன்னை காட்டிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தான் ஒரு அடல்ட், தான் பெரியவன், தான் வளர்ந்துட்டேன் அப்படின்றத பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக அதை எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டியில் அடல்ட் ஆன பிறகு கிடைக்கிற மரியாதை அப்படின்றத அவன் தொடர்ச்சியாக பார்க்குறான். ஒரு அடல்ட் ஆன பிறகு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய பையன், ஒரு பெரிய அண்ணன், டே இங்கே வாடா, டே சின்ன பையல, டே போடா, நீ என்ன பெரியவனா, இந்த ஏரியாவில் நீ வராத, நீ போ, நீ சின்ன பையன், சில்ற பையன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுறப்போ அந்த 14, 15 வயசு பையன் என்ன ஆகிறான் அப்படின்னா, முதல் வேலையாக நம்ம எப்படியாச்சும் அந்த அடல்ட் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அடல்ட் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவன் தேடுறப்போ அவனுக்கு கிடைக்கிறது பந்தாவாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும். தான் காரில் இருந்தோ பைக்கில் இருந்தோ இறங்குறப்போ 4 பேர் தலைவரே வணக்கம் அண்ணே அப்படின்னு சல்யூட் அடிக்கணும். அதுக்கு பிறகு 4 பேரை போட்டு அடி பழக்கணும், கத்தி எடுத்து அவன் கையில் வைக்கணும், கத்தி எடுத்து அவன் கழுத்தில் வச்சு போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் லவ் பண்ணணும், பந்தாவாக கெத்தாக சிகரெட் அடிக்கணும், சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போஸ் கொடுக்கணும். இப்படியானப்பட்ட பல விஷயங்கள் தொடர்ச்சியாக சப்கல்ச்சரில் கம்ப்ளீட்டாக நிறையா இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் பண்ணாதான் தன்னை அடல்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த 15-16 வயசில் அவன் தேட ஆரம்பிக்கிறான். அப்போ புரியல,
இப்ப புரியுது, இப்ப புரியுது. சரி, எல்லா 15-16 வயசுல இருக்கிற எல்லா பசங்களும் இந்த மாதிரி தான் அடல்ட் ஆகிறதுக்கு கத்தி, தண்ணி, சிகரெட்டு, இப்படி பந்தாவான விஷயங்கள் இதெல்லாம் தேடி போகிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இவால்வ் ஆகிருக்கிறது அப்படின்றதையும் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குமே எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனில் நம்ம அம்மா அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, பக்கத்து வீட்டு மாமா, அதிகபட்சம் அந்த ஏரியாவில் இருக்கிற 1-2 பேர் தான் நம்மளுடைய இம்மீடியட்டான இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி வரணும், பாத்தியா பக்கத்து வீட்டு பையன் எப்படி ஆகிட்டான், பக்கத்து வீட்டு இந்த மாமா பாரு எப்படி படித்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க தான் நம்மளுடைய இம்மீடியட்டான ரோல் மாடல்ஸாக இருப்பாங்க. இல்லைன்னா நம்மளுடைய கதைகள்லையும் இல்லை டிவிலையோ சினிமாலேயோ பார்த்துட்டு 1-2 பேர் மட்டும்தான் நமக்கு இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம மைண்டில் இருக்கும். அதை தாண்டி நம்ம ஒரு ரவுடி ஆகணும், நம்ம ஒரு பெரிய தாதாவாகணும், ஒரு கெத்தாகணும், கேங்ஸ்டர் ஆகணும், இப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்போஸும் ஆயிருக்க மாட்டோம். அப்படி ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறு, தப்பு, ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒரு வகையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அது நம்ம மைண்டில் பெருசாக கண்டிஷனிங்கும் ஆயிருக்கும். ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு இது எல்லாத்தையும் தாண்டிய எக்ஸ்போஷர் கண்ணா பின்னான்னு இருக்குது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அம்மா அப்பா, சினிமா, டிவி, பக்கத்து வீடு, மாமா, சித்தப்பா, இப்படி சொந்தக்காரங்க இதுக்குள்ளே தான் இன்ஸ்பிரேஷனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க, இந்த ஜெனரேஷனில் இருக்கிற 14-15 வயசு பசங்க சோஷியல் மீடியாலையும் சினிமாலையும் தான் இப்போ அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற பெரிய கை எப்படி கெத்தா இன்ஸ்டாவில் ஸ்லோ மோஷன் ரீல்ஸ் போடுறான், அப்புறம் தன்னோட ஃபேவரட்டான இன்ஃப்ளூயன்சர் எப்படி கெத்தா இறங்கி அப்படி கத்தி எடுத்து பின்னாடி இறங்குறான், அப்படியே வேட்டியை மடித்து கட்டிட்டு புல்லட்டில் வந்து சிகரெட்டை எடுத்து ஊதுறான், அதுக்கப்புறம் எப்படி வந்து கிஸ்ஸாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பொண்ணை உஷார் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பாடல்கள், அந்த மாதிரியான கட்ஸ், அந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கொட்டி கிடக்குது. இது எல்லாத்தையும் அவனோட கண்டிஷனிங் திருப்பி திருப்பி பார்த்து இப்படிலாம் இருந்தால் தான் அடல்ட்டு, இப்படிலாம் இருந்தால் தான் கெத்து, இப்படிலாம் இருந்தால் தான் தான் வந்து வெயிட்டு அப்படின்ற விஷயம் திருப்பி 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 அவனோட மைண்டில் 14 வயசுலேருந்தே பார்த்து 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 இது எல்லாம் தப்பு, இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல் நம்ம சொசைட்டி அண்ட் ஸ்ட்ரக்சரில். பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரியான பசங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? பியூர் அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும்தான். ஏன்னா இந்த அட்டென்ஷன் ரைட்டான முறையில் அவங்களோட வீட்டில் கிடைக்கல. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த சொசைட்டியாக அவங்க பேக்வேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க, பொருளாதாரமாக பேக்வேர்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அம்மாவோ அப்பாவோ ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலைக்கு தேடி அதை தூக்கி போயிட்டு இருப்பாங்க. அடுத்த வேலை காசை எப்படியாச்சும் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா குடிக்கு அவங்க அப்பா அடிமையாக இருப்பார், இல்லை அவங்க அம்மா யார் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப லோவர் மிடில் கிளாஸுக்கும் பாவர்ட்டி பிலோ த பாவர்ட்டி லைனில் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாததுனால அவங்க அம்மா அப்பாவும் தன்னோட பையனுக்கு எது நல்லது எது தப்பு அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற நிலைமையிலையும் அவங்களும் இல்லை. அந்த ரைட்டான அட்டென்ஷனை அந்த பையன் மேலேயும் செலுத்துறது கிடையாது. அடுத்ததாக இவங்க அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் ஸ்கூல். அது இன்னும் கன்ஃபியூசிங்கான ஒரு பொசிஷனில் தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸ்கூலுங்கிறது வெறும் படிக்க போகிற இடம் மட்டும் கிடையாது. நல்ல டிசிப்ளின், நல்ல ஹேபிட்ஸு, நீ யார், இந்த உலகம் எப்படி, இந்த உலகத்தில் நீ என்னவா இருக்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுற, உன்னோட ஸ்கில் என்ன, உன்னோட டேலண்ட் என்ன, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அதை டெவலப் பண்ணுறது தான் ஒரு ஸ்கூலோட வேலை. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலு இது எல்லாத்தையும் எல்லா ஸ்கூலும் பண்ணுதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிற வாத்தியாருங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் அதை விட பெருசு. இப்போ இந்த திருத்தணி பசங்க கேஸை எடுத்துக்கிட்டாலுமே இவன் ஒரு 6வது 7வது வரைக்குமே நல்லா தான் இருந்திருப்பான், சேட்டை பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவர் 7வதுக்கு பிறகு தான் உலகம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ தான் வந்து அவங்க அப்பா அம்மா அடிக்கிறத பார்த்துருப்பான், இல்லை ஏரியாவில் இன்னும் 2 பேர் இன்னொருத்தனை போட்டு சாத்துறதை பார்த்துருப்பான். ஒரு ரவுடி வந்து அவனை எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஓ, ரவுடியாக இருந்தால் தான் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க, அப்போ நாமளும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயாகணும். ஸோ ரவுடி யாரெல்லாம் அடிக்கிறான்னு பார்த்தா வீக் கான்ஃபிடென்ட் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் போட்டு அவன் சாத்துறான் அப்படின்றத அந்த 7வது 8வது 9வதுல திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் வந்து கண்டிஷனிங் பண்ணப்படுறான். தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிஷனிங் பண்ணப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இதே தான் தொடர்ச்சியாக ரீல்ஸ் வகைகளையும் பாடுறான். ஸோ இப்போது இந்த ட்ரெயினில் இதே மாதிரியான வீக் கான்ஃபிடென்ட் கிடைக்கிறப்போ தன்னோட விஷயங்கள் பவர் எல்லாத்தையும் அங்கே போய் அபியூஸ் பண்ணுறான். இதே பசங்க இல்லை இந்த குரூப்பில் இருந்த ஒரு பையன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வயசானவர் கிட்ட போயிட்டு இதே மாதிரியான ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறத பார்த்துருக்கோம். இப்போது வந்து ஒரு வடக்கு தொழிலாளர், அவர் வந்து ஒரு வீக், ஏன்னா பாஷை தெரியாது, அவன் தனியாக உட்காந்துருக்கான். ஸோ அவன்
அவன்கிட்ட போய் அந்த பவர் அபியூஸை காமிக்கலாம். இதே ஒரு மிடில் ஏஜ் 35 வயசு 40 வயசு ஆள்கிட்ட இந்த பசங்க நிச்சயமாக போய் செய்ய மாட்டான். ஆனால் வீக் ஆப்பரண்ட்டாக இருக்கிற ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு பொண்ணோ இல்லை இந்த மாதிரியான வடக்கு தொழிலாளர்கள் கிட்ட நிச்சயமாக இந்த பசங்க போய் காமிப்பாங்க. அதுதான் இந்த ஹோல் கண்டிஷனிங் உண்டான ஒரு பேசிக் ரூட்டு. இவன் கடந்த 4 வருஷமாகவே இதை வேற வேற ஆங்கிளில் வேற வேற விதத்தில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பான். இந்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்து கண்டித்து இல்லை இவனை திருத்துறதுக்கு இந்த சொசைட்டியோ இந்த கவர்மெண்ட்டோ யாருமே எந்த எஃபர்ட்டும் போடல அப்படின்றதான் இங்கே உண்மை. அடுத்ததாக அரசு அண்ட் நம்ம சிஸ்டம். இந்த பசங்கள்லாம் போதைப்பொருள் யூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது போலீஸ் ரிப்போர்ட்டில் சரியாக இல்லை. யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பசங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு போதைப்பொருள் கன்சியூம் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கடந்த 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நிறையா வாட்டி கிடச்சிருக்கும். போதைப்பொருள் எடுத்துக்கிட்டாதான், தண்ணி அடித்தாதான், வீடு அடித்தாதான் ஒரு கெத்து அப்படின்றத இந்த மாதிரியான பசங்க போடுற ரீல்ஸு ஏகப்பட்டது. நானே ரீல்ஸ் கஷ்டங்களில் போட்டு ட்ரோல் பண்ணியிருப்பேன். இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு போய் லட்டியில் வச்சு சாத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து போகிற போக்கில் ஒரு சூப்பர்ஃபிஷியலாக நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாருமே சீரியஸாக இந்த பசங்கள் மேலே ஒரு நடவடிக்கை அப்படின்றத எடுத்ததில்லை. இல்லை இது பண்ணால் இது தப்பு, இது பண்ணாத, இது உண்டான எஃபெக்ட் என்ன அப்படின்றத அந்த பசங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டி பார்த்திங்களா, அவங்க யாருமே சொல்லி கொடுத்ததில்லை. அதுதான் இங்கே சிஸ்டம் அண்ட் கவர்மெண்ட்டோட தப்பு வருது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திருத்தணி கேஸில் இந்த பசங்க அந்த ஆளை குத்திட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்றது மட்டும் நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த மாதிரியான பசங்களுக்கு எப்படி அவ்வளோ பெரிய கத்தி ஈஸியாக கிடைக்குது? அடுத்து இந்த பசங்களுக்கெல்லாம் காசு எங்கேருந்து டெய்லி வருது? இந்த பசங்களுக்கு எப்படி சாப்பிட்றான்? இவன் எங்கேருந்து ஒரு போதைப் பொருளை கன்சியூம் பண்ணுறான்? ஒரு பாட்டில் எங்கேருந்து வாங்குறான்? இதுக்கெல்லாம் வந்து காசு எங்கேருந்து வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணவே இல்லை, தேடவே இல்லை. அது போனால் அவன் வந்து அப்போ ஆல்ரெடி இந்த மாதிரியான பசங்க 13-14 வயசுலேயே சொசைட்டியில் பேக்வேர்டில் இந்த மாதிரியான பின்தங்கிய ஏரியாவிலேருந்து வர்ற பசங்களை யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணி கண்டிஷனிங் பண்ணி அவனை வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கெத்தாக இருக்கிறதுக்கும் இவனை வளர்த்து பின்னாடி பெரிய குற்றங்கள்லாம் நடந்துச்சுன்னா அதை ஒப்புத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக தான் சொசைட்டியில் பல பேரை இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்களோ. இன்னொரு பெரிய ஷாக்கிங் ஃபேக்ட்ஸும் இந்த வீடியோக்காக நான் படித்தேன். புழல் சிறையில் 2023 173 பிரிசனர்ஸை இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு லிஸ்ட் எடுத்தப்போ கிட்டத்தட்ட அதில் 71 பிரிசனர்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஜுவனைல் ஜெயிலர்ஸ் வந்து கூர்நோக்கு பள்ளியிலிருந்து வந்தவங்க தான் அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பசங்க எல்லாத்தையும் திருத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜுவனைல் ஸ்கூலில் போடுறாங்க, மாஸ்டர் படத்தில் இருக்கிற ஸ்கூல். ஆனால் அந்த ஜுவனைல் ஸ்கூலில் போட்ட பிறகும் இவங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா, திருந்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த ஜுவனைல் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பசங்களுமே இவங்கள மாதிரியான பசங்கன்றவன் இருப்போ அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகிட்டு அவன் வெளியே வந்த பிறகு உள்ளேயுமே அவனுக்கு அந்த மரியாதை கிடைக்கல. ஏன்டா திருடிட்டு வந்த நாய், ஏன்டா செயின் எடுத்த நாய் அப்படின்னு அவனை திருப்பி அவனை அப்யூஸ் பண்ணி அவனை டோட்டலாக அவனை மாரலை டிமாரல் பண்ணிவிட்டு வெளியே வந்த பிறகு அவனுக்கு சரியான ரெகக்னிஷன், சரியான ஒரு வேலை, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காம வேற வழியே இல்லை. நம்ம திருடுறது, திருப்பி செயின் இருக்கிறது, திருப்பி 4 பேரை போட்டால் தான் கெத்து, வேறு வழியே இல்லை, அதனால் மூலமாக தான் காசு இருக்குது அப்படின்னு 18 வயசுக்கு மேலே திருப்பி அதையே இன்னும் பெருசாக பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அவனோட 25 வயசில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாகி திருப்பி ஜெயிலுக்குள்ளே போகிறான். அதனால தான் இந்த 173 பிரிசனரில் 71 பேர் 15 வயசில் 16 வயசில் இந்த மாதிரியான சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஜுவனைல் ஜெயில்ஸில் இருந்ததாக அந்த சர்வே சொல்லுது. ஸோ ஜுவனைல் சிஸ்டம்னால எந்த சேஞ்சும் இல்லை, ஜுவனைல் சிஸ்டம்னால எந்த ஒரு பெரிய இம்பேக்டும் ஏற்படலை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம நோட் பண்ணி ஆகணும். அடிப்படையான பேசிக் சிஸ்டம் சேஞ்சு, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு, நம்முடைய குடும்ப அமைப்புகள், பொருளாதாரத்தோட கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம், அதுக்கு பிறகு சொசைட்டியில் அவங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன், அட்டென்ஷன். நான் சொல்கிறது நல்ல ரெகக்னிஷன், நல்ல அட்டென்ஷன். அவன் போடுற இந்த இத்து போன ரீல்ஸுக்கு கொடுக்குற 1000 லைக்ஸு, 2000 லைக்ஸு, 2000 கமெண்ட்ஸு, கெத்துமா, தலைவா நீ சூப்பர்மா, செம்ம பொருள்மா, கிஸ்ஸாமா அப்படின்னு சொல்கிற அந்த கேவலமான அட்டென்ஷன் கிடையாது. அவனோட உண்மையான ஸ்கில்ஸ்க்கு கிடைக்கிற அட்டென்ஷன், உண்மையான ஸ்கில்ஸ்க்கு கிடைக்கிற ரெகக்னிஷன், இதெல்லாம் கிடைச்சவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொசைட்டியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக நல்லா இருக்கான். ஆனால் இது எல்லாமே கிடைக்காதவன் மட்டும்தான் இப்படி அத்தனை பேரும் கிரிமினல்ஸாகவும் தருதலையாகவும் இந்த மாதிரியான தபிலி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த பசில் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் இந்த சொசைட்டியில் வராமல் இருக்க முடியும்.
முற்றாக சொசைட்டியே அப்படியே க்ளீனாக மாறிடும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா சொசைட்டியில் எல்லா வகையிலையும் கிரிமினல்ஸ் அப்படின்றவன் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகிறான். பிகாஸ் அவனுக்கு பல காரணங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இந்த மாதிரி 14-15 வயசுலேயே இவன் கிரிமினல் ஆகாமல் தடுக்கணும்னா நிறைய சேஞ்சஸ் இங்கே சொசைட்டியில் தேவை. நான் இப்போ ஸ்காட்லாண்டில் இருக்கிறேன், 4 வருஷமாக இருக்கிறேன். நான் பார்த்த சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக நம்ம ஊரில் அடாப்ட் பண்ணாலே இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு சில சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சொல்யூஷன்ஸ் தான் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இனிமேல் சிகரெட்டு, தண்ணி இந்த மாதிரிலாம் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லாவை என்ஃபோர்ஸ் பண்ணணும். முக்கியமாக லா இருக்குது, ஆனால் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அது கிடைக்கிற சிகரெட்டு கிடைக்கிற அந்த மாதிரியான டீ கடை, பொட்டி கடை, சூப்பர் மார்க்கெட்டு, டாஸ்மார்க்கு, தண்ணி இந்த மாதிரியான பார் இடத்துலலாம் நீ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவனா அப்படின்னு ஐடி காமிச்சா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரியான வழிவகை செய்யணும். அடுத்தாக கத்தி பிளேடு கொடுக்கலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. எஸ், இந்த ஊரில் சாதாரணமாக 18 வயசுக்கு கீழே இருக்கிறவன் ஒரு கத்தியோ பிளேடோ எந்த கடையிலையுமே போயிட்டு நீங்கள் வாங்கவே முடியாது. அது வெளியவும் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் அந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கத்தியோ பிளேடோ கையில் கிடைக்கும். 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தலையீர் என்னன்னாலும் ஸ்காட்லாண்டில் எந்த இடத்துல நீங்கள் கத்தியோ பிளேடோ இல்லை ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதையுமே வாங்க முடியாது. அடுத்தாக ஸ்கூலில் ஒரு பேசிக் டிசிப்ளின், வெறும் கல்வி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த பின்தங்கிய சொசைட்டியிலேருந்து வர்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸு அந்த பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவனுக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குது, அவனுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு தொழில் வொகேஷனல் ஸ்கில் இருக்கா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கா, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, இல்லை க்ரியேட்டிவான ஒரு ஸ்கில் இருக்கா, இல்லை ரசிக்கிற ஸ்கில் இருக்கா, இல்லை எதையாவது புதுசாக அவன் உருவாக்குற ஸ்கில் இருக்கா, இந்த மாதிரியான ஸ்கில்லை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அவனுக்கு கண்டறிஞ்சு அவனுக்கு படிப்பு வரல அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாவது கற்றுக் கொடுத்து அவனுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு, ஒரு 10ஆவதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு உண்டான அந்த விஷயத்தையாவது கவர்மெண்ட் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம சொசைட்டி இருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அடுத்த வருஷமே சொசைட்டி எல்லாம் க்ளீன் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த கேன்சர் கட்டி இப்போ ஆல்ரெடி இவனுங்க மேலெல்லாம் பரவிடுச்சு, ரொம்ப மோசமாக போயிடுச்சு அவனுங்களோட ஸ்டேட்டஸு. புதுசாக இன்னொருத்தன் உருவாகாமல் இருக்க அந்த கேன்சர் கட்டி இன்னொருத்தன் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் மேலே பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சாக நிச்சயமாக அந்த கேன்சர் பரவாமல் தடுக்க முடியும். இது என்ன மாதிரியான யூடியூப் கிரியேட்டர்ஸ், சின்ன சின்ன யூடியூப் கிரியேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மீடியா ஹவுசஸ், பெரிய பெரிய ஆட்கள், சோஷியல் மீடியாவில் சினிமா மக்கள், இது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாரும் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசினா மட்டும் அடுத்த 10 வருஷங்களில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நியூ இயரில் இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ பண்ணதுக்காக ஐ திங்க் ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவங்கள் பற்றியும், இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.